கணவனுக்கும் மனைவிக்கும் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அருட்கொடை தான் குழந்தைகள். அந்த குழந்தைகளை நாம் எப்படி பார்த்துக்கணும், அந்த குழந்தைகளை நாம் எப்படி பராமரிக்கணும், அவர்களுடைய வாழ்க்கையை நாம் எந்த அளவுக்கு அழகான முறையில் சலிகான முறையில் வளர்க்கணுங்கிற சின்ன சின்ன விஷயம் கூட நம்ம கவனமாக பார்த்து பார்த்து செய்யணும். நான் நிறைய விஷயம் இதை செஞ்சு பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ்னால சொல்கிறேன். சின்ன குழந்தைகள் அவங்க அப்பா என்ன சொன்னாலும் அதை டக்குன்னு அப்சர்வ் பண்ணக்கூடியவர்களாகவும், அவங்க அம்மா என்ன உணர்ச்சி வசப்பட்டாலும் அதை டக்குன்னு அப்சர்வ் பண்ணி செய்யக்கூடியவர்களாகவும் இருக்கிறாங்க. இந்த விஷயத்தினால அவர்களுடைய ஃபியூச்சர் எப்படி இருக்கும், பிற்காலத்தில் அவர்களுடைய குடும்பத்தை எப்படி பார்த்துப்பாங்க, பிற்காலத்தில் அவர்கள் படிக்கக்கூடிய இடத்துலையோ இல்லை வேலை செய்கிற இடத்துலையோ மற்றவங்க கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க, அந்த விஷயமெல்லாம் நம்ம சின்ன சின்னதுன்னு விட்டுறோம். பட் அந்த நேரத்தில் அந்த குழந்தைகளின் மூளைகளில் பதிவாகக்கூடிய விஷயங்களை அவர்கள் செய்து பார்க்கக்கூடும். ஸோ அதனால நாம் செய்யக்கூடிய செயல்களிலும் நாம் விடக்கூடிய வார்த்தைகளிலும் மிக மிக கவனம் தேவை. நல்லா பாதுகாக்கணும். அதிகமாக துவா செய்யுங்க. அதே மாதிரி கணவனுக்காக அதிகமாக துவா கேளுங்க, மனைவிக்காக அதிகமாக துவா கேளுங்க. குடும்பத்தில் பிரச்சனை இருக்கு, என் கணவர் என்கிட்ட சரியா பேசுறது இல்லை, என் மனைவி என் கூட சந்தோஷமா இல்லைன்னு நினைக்கக்கூடிய நம்ம எல்லாருமே அல்லாஹ் தான் இருவருக்குமான உறவை ஏற்படுத்தி இருக்கிறான் அப்படின்னும் போது அல்லாஹ் கிட்ட தான் நம்ம ஒரு விஷயத்த பொறுப்பா கொடுத்துடணும். யா அல்லாஹ் என்னுடைய கணவரின் மனசுல அன்பை ஏற்படுத்து, என்னுடைய மனைவியின் மனத்தில் என்னுடைய அன்பை அதிகப்படுத்து அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கக்கூடிய துவாக்கள் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட்டு விட்டால் மனுஷர்கள் எல்லாம் என்னங்க, இஸ்லாத்தை சரியாக புரிந்து கொண்டு இஸ்லாத்தின் அடிப்படையில் கல்யாணம் செய்து இஸ்லாத்தின் அடிப்படையில் வாழக்கூடிய கணவன் மனைவியாக வாழ அல்லாஹ் அருள் செய்வானாக இன்ஷா அல்லாஹ். நாம் ஒவ்வொருவருமே அல்லாவிடம்தான் தேவையுள்ளவர்களாக இருக்கிறோம். அதை நன்றாக புரிந்து உணர்ந்து அதிகமாக இம்மைக்காக மட்டும் இல்லாமல் மறுமைக்காகவும் நம் குழந்தைகளின் எதிர்காலத்திற்காகவும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அடையக்கூடிய பாக்கியசாலிகளாக இருக்க நாம் என்னென்ன முயற்சிகள் எடுக்க முடியுமோ அதையெல்லாம் எடுத்து இருவரும் ஒற்றுமையாக இருந்து குழந்தைகளின் வாழ்வில் அன்பை அதிகப்படுத்துங்கள். அந்த அன்பு குழந்தைகள் மனதில் அன்பாக மட்டும் விதைத்திடாமல் பிறரிடத்தில் அதை காட்டக்கூடிய சரியான முறையில் அதை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய சாலிகான பிள்ளைகளாக நம் குழந்தைகளை வளர்க்க உதவி